ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 4 யுகங்கள் இருக்கின்றது. இந்த 4 யுகங்களிலே நாம் இப்போது கலியுகத்திலே இருக்கின்றோம். கலியுகம் என்பது 4வது யுகம். திரேதா யுகம், துவாபர யுகம் என்று இருக்கின்ற இந்த யுகங்களிலே கலியுகம் 4வது யுகம். மனித கணக்குப்படி 3,60,000 வருடங்கள் கொண்டது இந்த கலியுகம். இந்த 3,60,000 வருடங்கள் கொண்ட கலியுகத்திலே நாம் இப்போது எந்த ஆண்டிலே இருக்கின்றோம் என்று பார்த்தால், இந்த கலியுகம் ஆரம்பித்து 5117 வருடங்கள் நாம் கடந்திருக்கின்றோம். அதாவது கலியுகத்தை மனித ரூபம் கொண்டு பார்த்தால் ஒரு சிசு ரூபத்தில் மட்டுமே இருக்கும். பாகவத பிரச்சாரணத்தின் காரணமே கலியால் தான் என்று சொல்வார்கள். கலிபுருஷன் யார் என்பதை குறித்தோ அல்லது கலி என்றால் என்ன என்றோ புராணங்களிலே தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் கலியுகத்திலே தர்மம் என்பது சற்று இறங்குமுகமாக இருக்கும், அதர்மம் தலை தூக்கும் என்பது மட்டும் உண்மை. ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே மற்றும் இன்னும் சில நூல்களிலும் கலி மனிதனின் உருவை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. நாய் போன்ற முகத்திலே நீண்ட மூக்கை கொண்டு அகோரமான பற்களை காட்டியபடி மூக்கை துளைக்கும் அளவிலான நாற்றம் கொண்டபடி இருக்கும் கலிபுருஷன் நீண்ட புதர் போன்ற கூந்தலை கொண்டவர். இடுப்பிலே சிகப்பு நிற உடை உடுத்தி தங்க நிறமான ஆடைகளை அணிந்த கோலத்திலே உள்ளவர். நீண்ட நாக்கும் அகோரமான முகமும் கொண்டவர். ஆன்மீக பார்வையிலே கலி என்பது ஒரு இருண்ட கால நிலையை குறிக்கின்ற சொல்லாகும். மற்றபடி கலி என்றால் தோஷம், சண்டை, வாதம் போன்று பல பொருட்கள் உண்டு. கலியும் யுகம் என்பது பாவம் செய்தவர்களின் பூமியாக, தீய ஆதிக்கம் நிறைந்த நேர்மையற்ற மற்றும் மனக்குழப்பம் மிக்க பூமியாக இருக்கும் என்பதனால்தான் கலியுகம் என்ற பட்டப்பெயரை பெற்றது. சில நூல்களின்படி கலி என்பவர் பெண் என்று கூற, இன்னும் சிலர் ஆண் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் கலிபுருஷன் அசுரர் மற்றும் ராட்சச குணங்களை கொண்டவர் என்றும், கிருஷ்ண பகவான் மறையின் முன் தோன்றிய அவன் வாழ்க்கை இந்த பூமியிலே ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கும் என்றும் சாபம் பெற்றதனால்தான் கலியுகம் பேரழிவை கொண்டதாக இருக்கும் என்று தெரிகின்றது. கிராமங்களிலே கூறப்படுகின்ற புராண கதைகளின்படி கலி என்பது அவனோ அல்லது அவளோ அல்ல, ஒரு தேவகணமும் அல்ல, அதேபோல் ஒரு அரக்கனும் அல்ல, ஆனால் ஒரு கண்ணுக்கு தெரியாத பேகன் என்பவர்தான் என்கின்றார்கள். அதனால்தான் கலியுகத்திலே வாழ்கின்ற நமக்கெல்லாம் அசுர குணமும் இருக்கின்றது, இறைவனுடைய ஆண்டவ குணமும் இருக்கின்றது. நன்றாக யோசித்து பாருங்கள். நாம் எல்லோரும் ஒரு நேரம் இருப்பது போல் ஒரு நேரம் இருக்கின்றோமா? ஒரு நேரம் நல்லவற்றையே மனதும் சிந்திக்கின்றது, ஆனால் ஒரு சில நேரங்களிலே தீயவற்றையே மனம் சிந்திக்கின்றது. ஆக இந்த கலிகாலம் என்பது இதுதான். கலி என்பவர் சிற்றின்ப ஆசைகள் மற்றும் பொருட்கள் மீது நாட்டம் கொண்டவராக இருக்கின்றார். அதனால்தான் கலியுகத்திலே வாழ்கின்ற நமக்கெல்லாம் சிற்றின்ப நாட்டம் என்பது அதிகமாக இருக்கின்றது. அதேபோல் அவருக்கு பிடித்தது பகடை போன்ற சூதாட்டம் மற்றும் விபச்சாரிகள், உடலை விற்பவர்களை மிகவும் பிடிக்கும் என்கின்றார்கள். அதேபோல் தங்க வியாபாரிகளோடு சேர்ந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு துர்சக்தியாகவும் அவர் இருப்பார் என்கின்றார்கள். இப்படி எல்லா விதத்திலுமே எதிர்மறை சக்திகளாகவே இருக்கும். எதிர்மறை சக்திகள் மட்டும்தான் ஆற்றல் பெற்றதாக இருக்கும். அதுதான் கலிகாலம் என்கின்றார்கள். கோபம் மற்றும் ஹிம்சை ஆகிய அரக்கர்களுக்கு பிறந்தவர் கலிபுருஷன். அதனால்தான் கலிகாலத்திலே வாழ்கின்ற நமக்கு கோபம் அதிகமாக வருகின்றது. இப்போது கூட நாம் கேள்விப்படுகின்ற செய்திகள் எல்லாம் எவ்வளவு
பயங்கரமாக இருக்கின்றது. தனக்கு குடிக்க காசு தரவில்லை என்பதற்காக பெற்ற தாயையே மகன் கொள்கின்றான். தாலி கட்டிய கணவனையே மனைவி கொலை செய்கின்றான். மனைவியை கணவன் கொலை செய்கின்றான். இவையெல்லாம் இந்த கலிகாலத்திலே நடக்கும். அதர்மம் மட்டுமே தலை தூக்கி இருக்கும் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்டது. மேலும் தனது குழுவினரோடு சேர்ந்து மக்களிடையே மதசார்பற்ற மனநிலையை உருவாக்குகின்றார் கலிபுருஷன். இதனால்தான் கலியுகத்திலே ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் போன்ற பாகுபாடுகள் அனைவரையும் தம்பிடியிலே கொண்டு வந்து அனைவரது வாழ்க்கையையும் பல வழிகளிலே சீரழிய காரணமாக இருக்கின்றது. கலியனுக்கு இவ்வளவு அதிகாரத்தை யார் கொடுத்தது என்ற கேள்வி எழலாம். அதை விளக்குகின்ற கதை ஒன்று இருக்கின்றது. அந்த கதை என்னவென்றால், இந்திரன் குந்திபுத்திரன் அர்ஜுனன். அர்ஜுனன் சுபத்ராவினுடைய புத்திரன் அபிமன்யு. அபிமன்யு உத்ரா அவர்களுடைய புத்திரன் பரீட்சித். ஒரு நாள் பரீட்சித் மகாராஜன் யாத்திரை செய்யும் போது ஒருவன் இரும்பால் ஆன தலைக்கவசமும் கடுமையான கோர முகத்துடன் கூடிய ஒருவனை கண்டார். அவருடைய பெயர் அபரிசித்தன் என்பதாகும். இந்த அபரிசித்தனை ஒரு ரிஷப காளையின் 3 கால்களையும் ஈவு இரக்கம் இல்லாமல் துண்டாக வெட்டிவிட்டு 4வது காலையும் வெட்டி கொண்டிருந்தான். வலி தாங்காமல் அந்த காளை அலறி துடித்து கொண்டிருந்தது. இதை கண்ட பரீட்சித் மகாராஜன் அந்த அபரிசித்தனிடம் வாக்கு தர்க்கம் செய்தார். வாக்கு தர்க்கம் வழக்காகிவிட்டது. வழக்கு பரஸ்பரம் இருவருக்கும் கடும் யுத்த சண்டையிலே வந்து முடிந்து விட்டது. நெடுநாட்களாக யுத்தம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் யுத்தத்திலே பரீட்சித் வென்று விட்டார். அபரிசித்தன் தோற்றுவிட்டான். தோற்ற அபரிசித்தன் தன்னை பரீட்சித்திடம் அறிமுகப்படுத்தி கொண்டான். நீ யார் என்று கேட்டார் பரீட்சித். அபரிசித்தன் என்றார். அப்படியானால் கலியுகத்தின் சர்வாதிகாரி, என்னை கலி என்றும் அழைப்பார்கள். இப்போது நடக்கின்ற கலியுகத்தின் அதிபன் நான். கலியுகம் அப்படி என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வாயோ என்று கேட்டார். அந்த வாயில்லா மிருகத்தின் காலை துண்டாக்குகின்றாயே, இது பஞ்சமா பாதகம் இல்லையா? பிரம்மகத்தி தோஷம் உன்னை பீடிக்காதா என்று கேட்கின்றார் பரீட்சித். அப்போது அபரிசித்தன் பரீட்சித் மகாராஜனை தாழ பணிந்து, பரீட்சித் மகாராஜா பிரபு, இந்த ரிஷபக்காளை தர்மத்தினுடைய அவதாரம். அந்த தர்மத்திற்கு 4 குணங்கள் உண்டு. அவை முறையே தயா, தியானம், கட்டுப்பாடு, சத்தியம். சத்திய யுகத்தின் போது மேற்சொன்ன 4 குணங்கள் உண்டாகி இருக்கலாம். ஆனால் திரேதா யுகத்திலே தயா மறைக்கப்பட்டது. அடுத்த யுகமான துவாபர யுகத்திலே தானங்கள் மறைக்கப்பட்டது மனுஷர்களால். அதன் பிறகு எனது அதிகாரத்துக்குட்பட்ட கலியுகத்திலே கட்டுப்பாடு, தானம், தர்மங்கள் ஆகியவை மறைக்கப்பட்டது. இனி என்னுடைய குண ஓட்டப்படி மக்கள் அவர்களுடைய குணம் மற்றும் குணங்கள் இருக்கும். என் கலியுகம் பிறந்தபோது நான் விஷ்ணு பகவானிடம், என்னை நீங்கள் எங்கே வைத்து என் வேலையை ஆரம்பிக்க செய்ய போகின்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், மதுப்பழக்கம் இருக்கும் இடத்திலே வைத்து ஆரம்பிக்கலாமா கலியுகா என்று கேட்டார். போதாது பகவானே, ஸ்திரீ புருஷ வர்த்தக விபச்சாரம் நடக்கும் இடத்திலே வைத்து ஆரம்பிக்கட்டுமா? போதாது பகவானே, அப்படியென்றால் யுத்தகளம் சரிப்பட்டு வருமா என்று கேட்டார். அதுவும் போதாது பிரபு என்றேன். வேறு எந்த இடத்திலே உன்னை வைத்து கலியுகம் தொடங்க வேண்டும், நீயே சொல் என்று கேட்டார் விஷ்ணு பகவான். அபரிஜிதன், நாராயணனே, இவை அனைத்தையும் விட உங்களுடைய துணைவி மகாலட்சுமியின் அதிகாரத்துக்குட்பட்ட தனத்திலே வைத்து ஆரம்பித்தால்தான் சரியாக இருக்கும் என்றேன். ஆகவே நாராயணனும் தனத்திலே என்னை அடைத்து விட்டார் பரீட்சித் பிரபு. இனிமேல் இல்லாதவனைத்தான் தாலி கட்டிய இல்லாளும் வேண்டாள். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கும் இல்லாத மகனோ மகளோ வேண்டாம். தேசம், ஞானம், கல்வி, ஈசன், பூஜை எல்லாம் காசுமுன் செல்லாது என்கின்ற ஒரு தத்துவத்தை நான் ஏற்படுத்துவேன். அது மட்டுமல்ல, அதிலே காதலையும் சேர்த்து கொள்ள வேண்டும். காசுதான் கடவுள்,
கடவுளுக்கும் அது தெரியும் என்கின்ற வண்ணம் இந்த கலியுகமானது மிக மிக மோசமாகத்தான் இருக்கும் என்று பரீட்சித் மகாராஜாவிடம் கலியுகன் சொன்னார். அப்படி என்றால் நல்லவன் வாழ வழியே இல்லையா என்று பரீட்சித் கேட்டார். பிரபு, நல்லவன் என்றால் யார் தெரியுமா என்றார். தெரியாது, அதனால்தான் கேட்கின்றேன் என்று பரீட்சித் மகாராஜா சொன்னார். அபரிஜிதன் பதில் சொன்னார். பிரபு, தெரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய கலியுகத்திலே நல்லவன் என்றால் அவன் எதற்குமே லாயக்கில்லாதவன் என்று அர்த்தம். காசில்லாத புருஷனை புருஷத்தி அடிப்பாள், அதாவது மனைவி அடிப்பாள். காசில்லாத மாதா பிதாக்களை புத்திரன் அவருடைய மகள்கள் உபத்திரவங்களை செய்து கொடுமைப்படுத்தி அவர்கள் இறந்த பின் அவர்கள் சாபம் ஏற்காமல் இருக்க இறந்த பின்னும் அவர்களை துன்பப்படுத்துவார்கள். இப்படி இறந்த பின் தங்களுக்கு சாபம் வராமல் இருப்பதற்காக அமாவாசை பித்ரு தர்ப்பணம் கொடுப்பார்கள். இருக்கும்போது தாய் தந்தையை கவனிக்க மாட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்களை கொடுமைப்படுத்தி கொன்ற பின் அவர்களுக்காக தர்ப்பணம் பிண்டம் கொடுப்பது அடியனுடைய கலிகாலத்திலே நடக்கும் பிரபு. சொந்த சகோதரன் சகோதரி புத்திரர்கள் படிக்க காசில்லாமல் திணறும் போது அவர்கள் பெரியப்பாமார்களும் அத்தைமார்களும் சிற்றப்பாமார்களும் பணத்தை க்ஷேத்திரங்களிலே தட்சிணையாக கொடுப்பார்கள். தாங்கள் சுகமாக வாழ்வார்கள். தங்களுடைய சகோதரன் துன்பப்பட்டிருக்க அவனுடைய துன்பத்திலே இவர்கள் இன்பம் காண்பார்கள். அயல்வாசி பட்டினி இருக்கும்போது கூட தங்களுடைய சொந்த வீட்டிலே பண்டிகைகள் கொண்டாடி சந்தோஷித்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, பணக்காரர்களுடைய புத்திரர்கள் புத்திரிகள் மாதா பிதா எப்போது இறப்பர், அவர்களுடைய ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் இவைகள் எப்போது தங்களுடைய கைக்கு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். சில சமயம் யாருக்கும் தெரியாமல் அவர்களை கொன்றும் விடுவார்கள். பிள்ளைகள் பெற்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் அவர்களாகவே விவாகம் செய்வார்கள், அவர்களாகவே விவாகரத்தும் செய்வார்கள். இப்படி பல சம்பவங்கள் இந்த கலிகாலத்திலே சாதாரணமாக நடக்கும் பரீட்சித் பிரபு. அதற்கு மேல் அபிமன்யு புத்திரன் பரீட்சித் மகாராஜன் அங்கு நிற்கவில்லை. இப்படிப்பட்ட இடத்திலே நான் நிற்கவும் மாட்டேன் என்று சென்று விட்டார். கலியின் உயிரை மரணத்திலிருந்து காப்பாற்ற விதி ஏன் அப்படி ஒரு நிலையை உருவாக்கியது என்றால், 4 யுகங்களின் ஒவ்வொரு 4வது யுகமும் கலியின் பிடியிலே இருக்கும். ஒவ்வொரு முறை தோன்றும் அந்த கலியுகத்தின் கலியின் தாக்கத்தை ஒரு முடிவிற்கு கொண்டு வந்து மீண்டும் சத்திய யுகத்தை மலர்ச்சி செய்து மகாவிஷ்ணு ஒரு அவதாரம் எடுப்பார் என்பதாக பரமாத்மாவின் தெய்வ நியதி இருக்கின்றது. அதனால்தான் எப்படி அகில திரட்டு நூறிலே குரோனி என்கின்ற அரசனின் 6 சதை பிண்டங்களும் எப்படி அடுத்தடுத்து பிறப்பு எடுத்தன என்பது விளக்கப்பட்டுள்ளதோ, அதே போலவேதான் கலியுகத்தில் மரணம் அடையும் கலி அதே ராட்சச தீய குணங்களுடன் இருக்குமாறு மீண்டும் மீண்டும் பிறப்பு தரப்படுகின்றது. இதுதான் தெய்வ நியதி, நமக்கு விளங்காத தெய்வ விளையாட்டு. ஆகவே இந்த கலியுகத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு கூடியவரை நாம் இறைவனுக்கு பயந்து வாழ வேண்டும். இறைவனுக்கு பயந்து நாம் வாழ்ந்தால் இந்த கலியுகத்தினுடைய தாக்கமானது நம்முடைய மனதின் மேல் படராமல் காத்து கொள்ள முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? குருமார்களை பற்றி கொள்ள வேண்டும். கலியுகத்திலே ஒரு பிரச்சனை என்றவென்றால் ஆன்மீகத்திலே கூட நிறைய அழுக்குகள் இருக்கும். ஆகவே நமக்கான குருவை நாம் தெளிந்து பெற வேண்டும். அப்படிப்பட்ட குருவை பற்றி கொண்டோமானால் இந்த கலியுகத்தினுடைய தீமைகள் நம்மை அணுகாமல் நம்மை நாம் காத்து கொண்டு நல்ல கதி பெற முடியும். அப்படி நாம் நல்ல கதி பெற்றுவிட்டால் நம்முடைய பரம்பரையானது நல்ல கதியை பெறும். எனவே இந்த மகா கலியுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கலியுகத்தின் தீமைகள், கலியுகத்தினுடைய மோசமான குணங்கள் நம்மை அண்டாமல் நம்மை நாம் காத்து கொள்வதற்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியை பற்றி கொண்டு, குருமார்களுடைய திருவடிகளை பற்றி கொண்டு அவர்கள் சொற்படி கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால் இந்த கலியுகத்திலே நாம் நல்ல வண்ணம் வாழலாம். நன்றி, வணக்கம்.